முத்துக்குமார் சென்சார் போர்டுக்கே விபூதி அளித்த கதை தெரியுமா? கவிஞரின் தக் லைஃப் சம்பவம். கவிஞர் முத்துக்குமார் மிகவும் விருப்பப்பட்டு எழுதிய பாடல் வரிகளை சென்சார் போர்டு அதிகாரிகள் கத்தரி போட்டு நீக்கியிருக்காங்க. அதை பத்தி இந்த தொகுப்புல பார்க்கலாம். பாடல் வரிகளால மனிதர்களோட மனதை தொட்டு சாதாரண வார்த்தைகளையே கவிதையாக்கும் திறமை கொண்டவர் தான் முத்துக்குமார். 2016ஆம் ஆண்டு அவர் மறைந்தாலும் அவர் எழுதின பாடல் வரிகள் இன்னுமே ரசிகர்களோட மனங்கள்ல நங்கூரமா பதிஞ்சிருக்கு. தமிழ் சினிமால அவர் உருவாக்கிய வெற்றிடத்தை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் நிரப்ப முடியாத நிலையே உள்ளது. அந்த அளவுக்கு தனித்துவமான மொழியும் ஆழமான உணர்வும் கொண்ட பாடலாசிரியராக முத்துக்குமார் திகழ்ந்தார். இன்னைக்கு தமிழ் சினிமால ஹாட் டாபிக்காக உள்ளது சென்சார் போர்டு விஷயம்தான். சென்சார் போர்டு பிரச்சனையால விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம முடங்கி கிடக்குது. இந்த சென்சார் போர்டு படங்களுக்கு மட்டுமல்ல, பாடல்களுக்கும் கத்தரி போட்ட சம்பவங்கள்லாம் இருக்குது. அப்படி முத்துக்குமாரோட பாடல் வரிகளுக்கு சென்சார் போர்டு கத்தரி போட்டிருக்காங்க. அது எந்த பாடல் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். 2001ஆம் ஆண்டு மாதவன் ஜோதிகா நடிப்புல வெளியான டும் 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 திரைப்படத்திற்கு கார்த்திக் ராஜா இசையமைச்சிருந்தாரு. அந்த படத்துல இடம்பெற்ற அத்தான் வருவாக அந்த பாடல் ரசிகர்களோட பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த பாடலுக்காக முத்துக்குமார் ஆரம்பத்துல எழுதிய வரிகளில் புத்தன் கூட காதலித்தால் புத்தி மாறுவானே, போதிமர உச்சியிலே ஊஞ்சல் ஆடுவானே அப்படின்னு எழுதியிருந்தாரு. ஆனா அந்த வரிகளை கேட்ட சென்சார் போர்டு அதிகாரிகள் புத்தரை பற்றி இப்படி எழுதுவது தவறு என கூறி அந்த பகுதியை நீக்க உத்தரவிட்டாங்களாம். இதனையடுத்து முத்துக்குமார் புத்தன் என்பதற்கு பதிலாக சித்தன் என்றும் போதி மரத்திற்கு பதிலாக ஆலமரம் என்றும் மாற்றி வரிகளை திருத்தி கொடுத்திருக்காரு. பாடல் வெளியானாலும் தன்னோட விருப்பமான வரிகள் நீக்கப்பட்டதற்கான வருத்தம் அவருக்குள்ள இருந்ததாம். அந்த ஆதங்கம் நீண்ட நாட்கள் நீடிக்கல. 2003ஆம் ஆண்டு ஹரி இயக்கத்துல விக்ரம் நடித்த சாமி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு என்ற பாடல்ல அவர் மறுபடியும் அதே வரிகளை கொஞ்சமா பட்டு டிங்கரிங் பார்த்து பயன்படுத்தினாரு. இந்த முறை காதல் வந்து நுழைந்தால் போதி மர கிளையில் ஊஞ்சல் கட்டி புத்தன் ஆடுவான் என்று எழுதி தன்னோட ஆசைப்பட்ட உவமையை புத்திசாலித்தனமாக படத்துல இடம்பெற செய்தார். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த வரிகள் சென்சார் போர்டோட கவனத்துக்கே வராம அப்படியே பாடல்ல இடம்பெற்று விட்டன. இதன் மூலமா ஒரு காலத்துல நீக்கப்பட்ட தன்னோட வரிகளை வேறொரு படத்துல வெற்றிகரமா பயன்படுத்திய சந்தோஷத்தில் முத்துக்குமார் இருந்ததாக கூறப்படுது. சென்சார் போர்டுக்கே விபூதி அடிச்சு தான் ஆசைப்பட்டு எழுதிய பாடல் வரிகளை படத்துல இடம்பெற செய்த முத்துக்குமாரோட தக் லைஃப் சம்பவம் மறுபடியும் வைரலாகுது.